ஓம் நமச்சிவாயா. இது அந்த நந்தி விலகுன ஊர். இந்த ஊருக்கு வந்து திருப்புங்கூர், மயிலாடுதுறை வட்டம், சீர்காழி ஏரியா. இது காமிக்கன்னா அது மெயின் என்ட்ரன்ஸு, கோபுரம் உள்ளது மெயின் என்ட்ரன்ஸு. இது நான் நிற்கிறது நேர வாசல். கொடிமரமும் விலகிருக்கும், நந்தியும் விலகிருக்கும். அப்படி இப்படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது நேர் என்ட்ரன்ஸு. உள்ள சாமி இருக்கும். நேராக உள்ள போனால் சுயம்பு சுவாமி சிவன் இருப்பார். தெரியுதா? சிவன் சுயம்பு செப்பு திருமேனி போட்டு புத்து, அதுக்கு மேலே செப்பு திருமேனி போட்டு மூடி இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு புணுகு சாத்துவாங்க. நான் நிற்கிறதான் சாமிக்கு நேராக நிற்கிறேன். இப்படி நேரம் வந்தீங்கன்னா இப்படியே திரும்பினா இந்த பக்கம் ரோடு தெரிஞ்சிடும். நந்தி, கொடிமரம், பலிபீடம் எல்லாமே விலகி இருக்கும். இதுதான் அந்த நந்தன் பறையனாருங்கிற அவருடைய ஊர். பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அடைக்கலமானது சிதம்பரத்தில். இங்கே தான் அவர் வேலை பார்த்த பண்ணையாற்ற போய் நான் வந்து சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், நீ இப்போ தான் உழுதுகிட்டு இருக்க, உழுது முடித்தோடனே நெல் விளைஞ்சிரும், நெல் விளைஞ்சதுக்கப்புறம் நீ சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே நாள் நைட்லேயே பயிர் வளர்ந்து நெல்லுலாம் காய்ச்சிரும். மறுநாள் சிதம்பரத்துக்கு போயிடுவார். அங்கே தான் அவர் இது பண்ணிடுறாரு, அடைக்கலம் ஆயிடுறாரு சிவனோட. இதுதான் நந்தன் பறையனார். அவர் வாழ்ந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். திருப்புங்கூர் இதுக்கு பேர். கும்பாபிஷேகம் நடக்க போது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்புங்கூர் ஒரு அருமையான ஸ்தலம், பெரிய ஸ்தலம். 1000 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு ஸ்தலம். ஒரு இறைவன் அருளால் அவன்தால் வணங்கி இன்றைக்கி இந்த இடத்துக்கு, இந்த பூமிக்கு வந்துட்டோம் பார்க்குறதுக்காக வேண்டி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாசலில் நின்று சிவனை பார்த்துருக்காரு. சிவன் தெரியலன்னொன்னே சிவன் வாசலில் 2 பேர் துவார பாலகர் இருப்பாங்கள்ல, அவங்க யாரோ எதோ சொல்கிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சத்தம் கேட்குன்னு சிவன் சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து சாஞ்சி செவி கொடுத்து அவருடைய பாட்டை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நந்தன் வாசல் நின்று பாடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு, என்னவா நீங்கள் தெரிய மாட்டேங்கலாம் அப்படின்னு. அப்போ அந்தணர்கள் ஃபுல்லாக விலகுங்க அப்படின்னு. அந்தணர்கள் ஃபுல்லாக விளைவியாச்சு. அந்தனால விளைவியாச்சுப்பான்னு இன்னும் தெரிய மாட்டேக்கு. இந்த மாடு வந்து குறுக்கப்படுத்திக்கிட்டு நான் என்ன பாவம் செஞ்சணும் அப்படின்னு சொன்னோன்னே, நந்தி நீ விலகு அப்படின்னு சொன்ன உடனே நந்தி வந்து கோவப்பட்டு பிறண்டு அந்த பக்கம் நாக்கை கடிச்சிக்கிட்டு, அந்த நாக்கெல்லாம் வெளியே நீட்டாமல் உள்ளே இழுத்தி பல்லை கடிச்சிக்கிட்டு நிற்கும். இந்த இருக்குல்ல, பல்லை கடிச்சிக்கிட்டு நிற்கும். நாக்கு வந்து வெளியே தெரியாது. இந்த நந்தியில் வந்து ஒரு பெரிய அற்புதமான வரலாறு சொன்னாங்க. அந்த ஐயர் சொன்னார், நாங்கள் கேட்டோம். இதை நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.